ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அரப்பு தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான். இந்த அரப்பு மரம் பார்த்தீங்கன்னா, மூணார் போகிற வழியில் கோடந்தூர்னு சொல்லுவோம். ஒரு காட்டு பகுதியில் ஒரு கோவில் இருக்குது, கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு போகும்போது தான் இந்த அரப்பு மரம் பார்த்தோம். அந்த கோவில்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அரப்பு மரம், அந்த மலை மேலே 7 கிலோமீட்டர் போகணும். அங்கே எங்கே பார்த்தாலுமே அரப்பு மரம் தான் இருந்துச்சு. அந்த அரப்பு மரத்துலேருந்து தான் இந்த அரப்பு பறிச்சிட்ருக்கோம். இந்த அரப்பெல்லாம் பறித்து நம்ம வீட்டில் கொண்டு போய் சுத்தம் பண்ணி இதை பவுட்ரு பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கு தான். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பறித்தோம். நிறைய எல்லாருமே பறிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது இப்போ இந்த மரத்துலேருந்து இப்படியே பறித்து மறுபடி இதை காய வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம நிறையா பறிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த பச்சையாக இருக்கும்போது 1/2 கிலோ இருக்குது. இதை நம்ம பறித்து இனி நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது 2வது ப்ராசஸிங்கு. இப்போ அரப்பு எல்லாமே வீட்டில் கொண்டு போட்டுட்டோம். பாருங்கள், நிறையா இருக்குது. இதையெல்லாம் தனித்தனியாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி அந்த பெரிய குச்சியெல்லாம் எடுத்துட்டோம். பெரிய குச்சியெல்லாம் எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆக்கி வச்சுருக்கோம். இதையும் வெயிலில் காய வச்சு மறுபடியும் இனி அதை ஒவ்வொரு இலையாக பண்ணணும். அந்த வேலை தான் அடுத்த ப்ராசஸிங்கு. ஒரு 3வது டைமு. இப்போ இது எங்கள் அம்மா இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அரப்பு சுத்தமான அரப்பு தான். இது பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இதையை இனி நம்ம பொடிக்கணும். இனி கொஞ்சம் காயணும். இனி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சோம்னா அப்படியே பொங்கின மாதிரி வரும். நிறையா இருக்கும் அரப்பு. கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தா, ஆனால் பொடிச்சோம்னா நிறையா இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றினாலே போதும். அரப்பு அப்படியே நல்லா புசு புசுன்னு ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா எந்த கலப்படமுமே இல்லாத நேச்சுரலான அரப்பு. நம்ம மலை மேலே பறிச்சது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் காஞ்சிடுச்சு. இதில் இப்போ அந்த குச்சியெல்லாம் இருக்குது, அந்த குச்சியெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு அந்த குச்சியெல்லாம் பொறுக்கி எடுத்தாச்சுன்னா இது பொடி கொஞ்சம் நைஸாக வரும். இலையை மட்டும் போட்டோம்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் இந்த அரப்பை பச்சையாகவுமே, அதாவது காய வைக்காம அப்படியே மரத்துலேருந்து பிடுங்கி அதை அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அம்மியில் வச்சு அரைச்சி தலையில் தேய்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் நிறைய பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி அரப்பு மரம் இருந்துச்சு. அந்த பாட்டிக்கு அரப்பு தான் எப்பவுமே தேய்ப்பாங்க. அவங்க வேற எதுவுமே தேய்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனடியாக மரத்துலேருந்து அரப்பை பிடுங்கி குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல அந்த அரப்பை நல்லா அரைச்சி அதை அப்படியே தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க. அவங்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் அந்த பாட்டியோடது. அந்த மாதிரி நிறைய அது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அரப்பு தேய்ச்சி குளிச்சா முடியெல்லாம் நல்லா வளரும். அப்படிங்கிறதுனால தான் அரப்பு நம்ம மலையிலிருந்து அந்த நேச்சுரலான அரப்பு பிடிங்கிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் அரப்பு பொடிக்கிற வீடியோ இனி ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அரப்பு பொடிச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு.